அந்த மணியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்னா அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை க்ரியேட் பண்ணணும். நமக்கு அப்படி க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அது பீரியடிக்கலாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் மணி வந்து ஒரு கார்பஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுனாக்கா அவங்க ப்ராப்பராக இந்த வேவை வந்து மெக்கானிசமாக டிவைஸ் கரெக்டாக இந்த டிவைஸ் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். அதாவது நீங்கள் ரெகுலராக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எப்படி எஸ்ஐபி பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் சேவ் பண்ணியிருக்கிறத ஃப்யூச்சரில் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி கன்சியூம் பண்ணுறது, இல்லை நான் என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை கிராண்ட் சில்ட்ரனுக்கு நம்ம எப்படி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். வெல்கம் டு அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்றது வந்து ஒரு மெத்தடிக்கல் வேவாக இருக்கும். எப்படி நம்ம ரெகுலராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே போல தான் நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவலாக ரெகுலராக பீரியாடிக்கலாக நமக்கு வந்து மந்த்லி வேணுமா, இயர்லி வேணுமா, ஒரு மணி, ஏன்னா நமக்கு சம்பாதிச்சதை செலவு பண்ணுறதுக்குன்னு நமக்கு மணி வேணும் இல்லையா. அப்போ நமக்கு அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் இல்லையா. அந்த ரிட்டர்ன்ஸை தான் நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலயமா நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறத சேவ் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மணியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்னா அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து நீங்கள் எதில் வேணாலும் பண்ணியிருக்கலாம். எனி இன்சூரன்ஸ் பார்ட்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை எஃப்டிஸில் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸில் இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணியிருக்கலாம், எம்ஐபியில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போனாக்கா நம்மளுடைய ஒர்க்கிங் பீரியட் வரையும் தான் நம்ம அக்யூமுலேஷன் ஃபேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் இல்லையா. இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்டி ரிட்டைர்மெண்ட் ஃபேஸ்க்கு வரோம். இட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிராஸ் பண்ணும்போது டி அக்யூமுலேட்டட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இந்த டைமில் நமக்கு ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்கணும். அந்த ஒரு டிவைஸ் என்ன பண்ணணும்னாக்கா நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை க்ரியேட் பண்ணணும். நமக்கு அப்படி க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அது பீரியடிக்கலாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும். நம்ம எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஒரு ரெகுலர் ஒரு சிஸ்டமாக டிசிப்ளினாக பண்ணுறோமோ அது எப்படி நம்மக்கிட்ட இருந்து மந்த் ஆன் மந்த் நம்மக்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் போதும். அதே போல் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் மெத்தடிக்கலாக நீங்கள் வந்து ரெகுலராக வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சம்பாதிக்கும் போது நீங்கள் சேர்த்து வச்ச மணியை ஒரு இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸாக நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் பீப்புள்ஸ் வந்து அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கரெக்டாக நம்மளுடைய ஏர்னிங் பீரியட் இல்லையா. யாராக இருந்தாலும் ஒரு 25, 35, 45 இந்த ஏஜில் வந்து உங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பீரியட். இதில் எந்த ஒரு பர்சனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் தன்னுடைய சில்ட்ரனுக்கு, தன்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் மணி வந்து ஒரு கார்பஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் வந்து ஒரு கார்பஸை வந்து ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அபவுட் நியர்லி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 crores க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு லாங் டேர்மில் 10 years, 15 years, 20 years or 25 years அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அபவுட் ஒரு 10,000 கூட இருக்கலாம், இல்லாட்டி பர் மந்த் 50,000 இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி ஒரு அக்யூமுலேஷன்ஸ் பண்ணி அது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்ஸ் மாதிரி ஒரு கார்பஸ் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 crores கார்பஸ் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 crores வந்து நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும், ஒரு கிரேசியாக இருக்கும் அந்த இது. இப்போ இந்த 5 crores நம்மக்கிட்ட ஒரு கார்பஸ் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம ப்ராப்பராக வித்ட்ரா பண்ணுறது, இதில் இந்த மணியை நம்ம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுறதா, இல்லை எஃப்டிஸில் வச்சுக்கிறதா, என்ன பண்ணணும். அந்த டைமில் நமக்கு ஒரு மணி அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது தான் ஸ்கில். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மணி இருக்கும், ஆனால் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாமல் தான் லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா
எங்கே இந்த மணியை எப்படி நம்ம கிட்ட கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கு இந்த 5 crores வந்து நான் எப்படி அதை வந்து வித்ட்ரா பண்ணணும், எப்படி அந்த மணியை யூட்டிலைஸ் பண்ணி அதை செலவு பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை ப்ராப்பராக ஸ்பெண்டிங் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்காக தான் நம்ம சின்ன வயசில் நம்ம அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக கன்சியூம் பண்ணணும், இல்லை ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் அதை வந்து டு நம்மளுடைய பசங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம இந்தியன்ஸோடைய கல்ச்சரே அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த யங் பீப்புள்ஸ் தான் இருக்கும். எல்லோரும் இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாவோ ஒரு பெரிய கார்பஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். வேறஸ் அவங்க எல்லாருமே இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் சில வருஷங்களில் அவங்க ஏஜ் ஆக தான் போகுது. ஓல்டு ஏஜை ரீட்டைன் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அவங்களோட இன்கமும் ஸ்டாப் ஆக போகுது. அப்போ என்ன ஆகுனாக்கா அவங்க ப்ராப்பராக இந்த வேவை வந்து மெக்கானிசமை கரெக்டாக இந்த டிவைஸ் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது